அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கின்ற தலைப்பு கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வராரு. அவர் 12ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கி 12ஆம் அதிபதியாகவும் வராரு. பொதுவாக கும்ப லக்னத்துக்கு யோகர்கள் நல்லது செய்கிற கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி, புதன், சுக்கிரன், ராகு, அடுத்து அவயோகம் கெடுபலன் தருகின்ற அமைப்பில் சந்திரன், சூரியன், செவ்வாய், கேது இந்த 4 கிரகங்களும் கெடுபலன் தருகின்ற அமைப்பில் வருவாங்க. குரு ஒரு சில அமைப்புகளில் கடுமையான துன்பத்தையும் கொடுப்பார், ஒரு சில நிலைகளில் நல்ல பலனையும் செய்வார். ஏன்னா 2ஆம் ஆதிபத்தியமும் 11ஆம் ஆதிபத்தியமும் தான் கையில் வச்சுருக்காரு. ஒரு சில சூழ்நிலைகளில் குரு பகவான் இந்த லக்னத்துக்கு நல்ல பலனை கட்டாயம் கொடுப்பாரு. அதே நேரம் மாரகாதிபதியாகவும் வர்றதுனால கண்டம், உயிர் போகிறது இது போன்ற பலனையும் இந்த குரு பகவான் கொடுப்பாரு. எனவே நம்ம இப்போது முதல் தர யோகர்கள் சனி பகவான்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போது லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறது பொதுவாக தனித்து ஆட்சி ஆகிறது நல்ல பலனை தராது. இங்கே ஆட்சி பெற்றாலும் ஒரு சுபரோடைய இணைவது, சுபரோடைய தொடர்பை வாங்குவது. சுபர்னா குரு பகவானுடைய தொடர்பாக இருக்கலாம், அல்லது இங்கே சுக்கிரனுடைய தொடர்பாக இருக்கலாம், புதனுடைய தொடர்பாக இருக்கலாம். வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு இங்கே வாங்கக்கூடாதுங்க. கும்ப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட தொடர்பு இங்கே லக்னத்துக்கு இருக்கக்கூடாது. சந்திரனோட சனி இணையக்கூடாது. எனவே இங்கே குரு, சுக்கிரன், புதன் இது போன்ற ஒரு சுபர்களோடு இணையும் பொழுது நல்ல பலன் கட்டாயம் இருக்கும். அடுத்து 2ல் மீனத்தில் இருக்கிற சனி இங்கே குடும்பம் சார்ந்த விஷயங்கள், மேரேஜ், 2ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்களை தாமதம் பண்ணும். எனவே 2ல் இருக்கிறதும் சுமாரான பலன். இங்கே அடுத்து மேசம் 3ஆம் இடத்துல மேசத்தில் இருப்பது அவ்வளோ பெரிய சிறப்பான பலனை தராது. லக்னாதிபதி நீசமாகிறாருங்கிற அடிப்படையில் இங்கே 3ல் அமர்ந்து இங்கே ஒரு குரு பார்வை, சுவர் பார்வை இருக்கும் பட்சத்தில் 3ல் அமர்வது சிறப்பு. தனித்து 3ல் நீசமாகிறது நல்ல பலன் இருக்காது. 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வார். லக்னாதிபதி நீசமாவாருங்கிற அடிப்படையில் கொஞ்சம் சுமாரான பலன் இருக்கும். சுபர்களுடைய தொடர்பை வாங்குவது சிறப்பு. அடுத்து ரிஷபத்தில் 4ஆம் வீட்டில் சனி இருப்பது இங்கே ரிஷப வீடு. இங்கே லக்னத்தோடு தொடர்பு கொள்வார். இங்கேயும் வந்துட்டு தன்னுடைய பார்வைகளால் 10ஆம் இடத்தையும் லக்னத்தையும் பார்த்து கெடுப்பார். எனவே இங்கேயும் வந்துட்டு சுக்கிரனுடைய வீடாகவே இருந்தாலும் இங்கே 4ல் சனி இருப்பது ஓரளவு நல்ல நிலைமை. ஆனாலும் இங்கே சுக்கிரனுடைய தொடர்பை வாங்கணும். 5ல் இருக்கிறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். லக்னாதிபதி 5ல் அமருகிறாருங்கிற அடிப்படையில் நல்ல பலன் இருக்கும். பொதுவாக 6, 7 இந்த பாவகங்களில் நிச்சயம் சனி பகவான் இருக்கக்கூடாது. லக்னாதிபதி 6ல் மறைஞ்சு இங்கே பகையடைவார். இங்கே 7ல் திருமணத்தை லேட் பண்ணுவார். என்னதான் திக்பலம் அடைஞ்சாலும் லக்னத்தை பார்த்து கெடுப்பார். 6, 7 சனிக்கு உகந்த பாவம் அல்ல. கும்ப லக்னத்துக்கு 8ல் இருக்கலாமா, குடும்பஸ்தானத்தை கெடுப்பார், புத்திரஸ்தானத்தை கெடுப்பார். 8ல் இங்கே வந்துட்டு லக்னாதிபதி 8ல் மறைகிறது ஒரு சில துரதிருஷ்ட பலன்களை கொடுக்கும். வாழ்க்கையில் 8ல் சனி லக்னாதிபதியாகி மறைகிறதுனால முயற்சி, போராட்டம் இது போன்ற கடினமான பலன்களுக்கு அப்புறமே அவங்களுடைய எதிர்காலம் முன்னேறும். 8ல் இருக்கிறது உகந்த பலன் அல்ல. 9ல் இருக்கலாம். 9ல் இருப்பது சிறப்பு. 10ல் இருக்கலாமா, 10ல் இருக்கிறது லக்னாதிபதி பகையடைவார். 10ல் இருக்கிறதும் இங்கே லக்னாதிபதி பகைன்ற நிலைமைக்கு போகிறதுனால இங்கே இருப்பதும் நல்ல பலனை தராது. இங்கே சுபர்களோடு இணையும் பட்சத்தில் ஒரு சுக்கிரனோட அல்லது குருவோட இணையும் பட்சத்தில் நல்ல பலன் இருக்கும். 11ல் தனுசு வீட்டில் குரு பகவான் இருப்பது ரொம்ப சிறப்புங்க. தனுசு வீட்டில் குரு இருப்பது 11ஆம் இடம் அதாவது 2-11 கூடிய குரு பகவானின் வீட்டில் சனி இருக்கிறது நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நட்பு நிலைமையில் அமருகிறாருன்ற அடிப்படையில் இங்கே பெரிய அளவில் கெடுபலன் இருக்காது. எனவே 11ல் இருப்பது சிறப்பு. அடுத்து மகரத்தில் 12ஆம் வீட்டில் சனி மறைவது இங்கே குடும்பஸ்தானத்தை பார்த்து கெடுப்பார். 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வாருங்கிற அடிப்படையில் இங்கேயும் சுமாரான பலன்களே இருக்கும். இங்கே சுபர் பார்வை பெற்று அமர கட்டாயம் ஒரு சில நன்மைகள் இருக்கும். அடுத்து புதன். இங்கே புத பகவான் கும்ப லக்னத்துக்கு லக்னத்தில் அமருவது ரொம்ப சிறப்பு. 2ல் அமர்ந்தால் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். புதன் தசை வந்தால் அஷ்டம பலனை மிகுதியாக செய்வார். 2ல் இருப்பது ஒரு மத்தியமமான பலனை தரும். அடுத்து மேசத்தில் இருக்கலாமா, மேசத்தில் இருக்கிறது 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுங்கிற அடிப்படையில் நல்ல பலனை கட்டாயம் கொடுக்கும். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாங்கிற அடிப்படையில் நல்ல பலன் கட்டாயம் இருக்கும்.
எனவே மேசத்தில் புதன் பகை நிலைமை அடைஞ்சாலும் இங்கே 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வார். சுப ஆதிபத்தியத்தை வலுப்படுத்துகிறாருன்ற அடிப்படையில் நல்ல பலன் கட்டாயம் இருக்கும். அடுத்து 4ல் ரிஷபத்தில் புதன் இருப்பது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். நட்பு நிலைமையில் இருப்பார். 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வாருங்கிற அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் இங்கே புதன் பார்த்து வலுப்படுத்துவார். எனவே 4ல் இருப்பது சிறப்பு. அடுத்து 5ல் மிதுனத்தில் தனிச்சு இருந்தாலும் சூரிய சுக்கிரனோடு கூடியிருந்தாலும் இங்கே 5ல் ஆட்சியாகிற புதன் நல்ல பலனை அள்ளி கொடுப்பார். அடுத்து கடகத்தில் புதன். 6ல் கும்பலக்கணத்துக்கு புதன் இருக்கக்கூடாது. கட்டாயம் வம்பு வழக்கு சண்டை ஹெல்த் இஷ்யூ பண விரயம் இது போன்ற அமைப்புகளை கொடுப்பார். 7ல் இருக்கலாமா? இங்கே அஷ்டமாதிபதியாகி 7ல் அமரக்கூடாதுங்க. இங்கே சூரியனோடவும் சந்திரனோடவும் இணைஞ்சு 7ல் இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையில் கட்டாயம் பல தொந்தரவை அள்ளி கொடுக்குறாரு. 7ல் இருக்கக்கூடாது. 8ல் இருக்கலாமா? ஆயுளுக்கு நல்லது. ஆனாலும் 5ஆம் அதிபதி 8ல் மறைகிறார் அடிப்படையில் திருமண தாமதம் கட்டாயம் உண்டு. 9ல் இருப்பது துலாத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 10ல் இருப்பது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். 4ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வாருங்கிற அடிப்படையில் நல்ல பலன் உறுதியாக உண்டு. 11ல் இருப்பதும் சிறப்பு. 12ல் இருப்பது 5ஆம் அதிபதி 12ல் மறைகிறாருங்கிற அடிப்படையில் ஒரு மத்தியமமான பலன் இருக்கும். நல்ல பலன் குறைவாக கிடைக்கும். 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வாருங்கிற அடிப்படையில். அடுத்து சுக்கிரனை பார்ப்போம். கும்ப லக்னத்துக்கு லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது மிக நல்ல பலனை கொடுக்கும். 2ல் உச்சமானாலும் மிக நல்ல பலனை கொடுக்கும். மீனத்தில் உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு. 3ல் இருந்தாலும் 9ஆம் வீட்டை பார்ப்பார் ரொம்ப சிறப்பு. 4ல் இருக்கலாம் ரொம்ப சிறப்பு. 5ல் இருக்கலாம் ரொம்ப சிறப்பு. இங்கே 6ல் மறைவது 4க்கும் 9க்கும் உடைய கிரகம் 6ல் மறைவது நல்ல பலனை குறைவாக கொடுக்க வைக்கும். 7ல் இருப்பது லக்னத்தோட தொடர்பு கொள்வார் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. 4க்கும் 9க்கும் உடைய அதிபதி லக்னத்தோட தொடர்பு கொண்டால் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. சிம்மத்தில் குரு சிம்மத்தில் அசுரகுரு நிச்சயம் இருக்கலாம். ரொம்ப சிறப்பான பலனை கொடுப்பார். 8ல் மறைவது தப்பு. 8ல் மறைஞ்சாலும் நீசமாவார். குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவார். ஆனாலும் 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியத்துங்களை குறைவு வைப்பார். எனவே 8ல் சுக்கிரன் நீசமாகிறது நல்ல பலனை குறைத்து கொடுக்கும் தன்மை. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துட்டாவே அது சார்ந்த விஷயங்களில் துன்பத்தை அனுபவிச்சே ஆகணும். அடுத்து துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி அடைவாருங்க. ஆட்சி பலம் வருவார். மூலத்திரியோண வீடு துலாத்தில் இருக்கிற சுக்கிரன் கும்பலக்கணத்துக்கு நல்ல சொத்து சுகம் ஒரு மிகப்பெரிய ஒரு தனலாபம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது. கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் அள்ளி கொடுப்பாரு. துலாத்தில் இருக்கிறது கொடுத்து வச்ச அமைப்பு. விருச்சிகத்தில் இருப்பது 10ல் அமர்ந்தாலும் இங்கே வந்துட்டு 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். இங்கே வந்துட்டு நல்ல பலன் கட்டாயம் உண்டு. 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வாருங்கிற அடிப்படையில் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். 12 மகரத்தில் இருக்கிறது ஆதிபத்திய கிரகம் 12ல் மறைவது ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்களில் குறைவு கொடுக்கும். 12 கூடையவன் சுக்கிரனாகி 12லே அமர்ந்தாலும் 4 கூடையவனும் 9 கூடையவனும் 12ல் மறைகிறாருங்கிற ஆதிபத்திய குறைபாடு கட்டாயம் இருக்கும். எனவே இங்கே 12ல் ஒரு சுபகிரகம் மறையக்கூடாது. ஆனாலும் ஜாதகர் வந்துட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய சுகபாக்கியங்களை மறைமுக வழியில் குறைந்தபட்சம் மறைமுக வழியிலாவது தேடிக்கொள்வாருங்கிற அடிப்படையில் 12ல் இருக்கிற சுக்கிரன் வந்துடுவார். அடுத்து ராகு. கும்ப லக்னத்தில் ராகு தனிச்சிருக்கிறது சிறப்பு இல்லை. 2ல் இருக்கலாம். குருவின் வீடாகி 2ல் இருக்கிறது நல்லது. 3ல் இருக்கலாம். 3ல் இருக்கிறது சிறப்பு. 4ல் இருக்கலாம் சிறப்பு. 5ல் இருக்கலாம் சிறப்பு. 6ல் இருக்கலாம். ஆனாலும் இங்கே ஒரு சுபர் தொடர்பு கட்டாயம் வேணும். 7ல் இருக்கிறது திருமண தடையை கொடுக்கும். சுபருடைய தொடர்பு கட்டாயம். சுக்கரனுடைய தொடர்பு குருவுடைய தொடர்பு லக்னத்தில் கேது அமர்ந்து லக்னத்தில் குருவோ சுக்கரனோ அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்தா கட்டாயம் நல்ல பலனை கொடுப்பாரு. அடுத்து கண்ணியில் வந்துட்டு 8ஆம் இடமாகி இங்கே ராகு இருப்பது நல்ல பலனுங்கிறது குறைவாக இருக்கும். கும்பலக்கணத்துக்கு 8ல் அமர்ற ராகு கடுமையான கெடுபலன்களையும் சேர்த்தியே செய்வார். எனவே 8ல் இருக்கிறது மத்தியம பலன். 9ல் இருக்கலாம் சிறப்பான பலன். 10லேயும் இருக்கலாம் சிறப்பான பலன். 11லேயும் இருக்கலாம் சிறப்பான பலன். 12லும் இருக்கலாம் சிறப்பான பலன். எனவே 8ல் இருக்கக்கூடாது. 6, 8ன்னு வரும்போது லக்ன யோகர்களுடைய தொடர்பை கட்டாயம் வாங்கணும். இங்கே ராகு 8ல் அமர்ந்து இங்கே செவ்வாயோட சாரத்தில் அமரும் பொழுது கெட்டுப்பலனை வாரி கொடுப்பார். இங்கே சுபர் பார்வை வாங்கி கட்டாயம் இங்கே சுபர் பார்வை வாங்கி ஆகணும். அல்லது ராகுக்கு கேந்திரத்திலேயாவது
ராகுக்கு கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்லையாவது இந்த குரு சுக்கிரனுங்கிறது ஒரு கிரகமாவது அமர்ந்திருக்கணும். ஓரளவு சமாளிச்சிடலாம் லக்னத்துடைய வலுவுக்கு ஏற்ப. 8ல் அமர்வது எந்த ஒரு கிரகமும் ஆதிபத்தியம் காரகத்துவம் சார்ந்த விஷயங்களில் குறைபாடை கட்டாயம் கொடுக்கும். அடுத்து அவயோகர் லக்னத்தில் இருக்கக்கூடாதுங்க. கும்ப லக்னமாகி லக்னத்தில் சந்திரன் இருப்பது ஜாதகன் நோயாளி அப்படிங்கிற தன்மையை கட்டாயம் கொடுத்துரும். என்னதான் இருந்தாலும் கும்ப லக்னம் கும்பராசிக்கு சந்திரன் லக்னத்தில் இருக்கிறது சுமாரான பலன். 2ல் இருப்பது நல்ல பலன், 3ல் இருப்பது மிக மேன்மையான பலன், 4ல் இருப்பது நல்ல பலன், 5ல் இருக்கலாம், 6ல் இருக்கக்கூடாது, 7லையும் இருக்கக்கூடாது, 8லையும் இருக்கக்கூடாது, 9ல் இருக்கலாம். சந்திரன் நல்ல பலனை கொடுப்பார். 10ல் இருக்கலாம், நல்ல பலனை கொடுப்பார். 11ல் இருக்கலாம், நல்ல பலன் விகுதியாக உண்டு. 12ல் இருக்கலாம். 12ல் இருந்தாலும் நல்ல பலன் மிக குறைவு. 80% நல்ல பலனை கொடுக்க மாட்டார். இங்கே 6ஆம் அதிபதி 12ல் மறைகிறான்னு எடுத்துக்கிட்டாலும் 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தையே பார்ப்பார். இங்கே 6ஆம் அதிபதி 12ல் மறைகிறார் விபரீத ராஜயோகம்னு நீங்கள் பலன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தோற்று போயிடும். இங்கே 12ல் இருந்தாலும் 6ஆம் இடத்தை பார்ப்பார். இங்கே கும்ப லக்னத்துக்கு பௌர்ணமி நிலையில் இருக்கிற சந்திரன் கடுமையான கெடுபலன்களை வாரி வழங்குவார். எனவே இங்கே வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில், அதாவது இப்போது உதாரணத்துக்கு கும்ப லக்னத்துக்கு லக்னத்தில் சூரியன் இருக்காருன்னா இங்கே மிதுனத்தில் இருக்கிற சந்திரன் வரைக்கும் நல்ல பலனை செய்கிறார். தேய்பிரையில் இருக்கும் சந்திரன் கூட ஓரளவு நல்ல பலனை செய்கிறார். ஆனால் வளர்பிறை பௌர்ணமி நிலையில் இருக்கின்ற சந்திரன் நல்ல பலனை இங்கே செய்கிறதில்லை. அடுத்து சூரியன் தனிச்சு லக்னத்தில் இருக்கிறது நல்லது இல்லை. மாரகாதிபதி லக்னத்தில் இருந்து 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வாருங்கிற அடிப்படையில் கட்டாயமாக இங்கே வந்துட்டு பகை அடைஞ்சு லக்னத்தில் இருக்கிறது இங்கே அரை அசுபருங்கின்ற அடிப்படையில் தனிச்சு இருப்பது நல்லதில்லை. 2ல் இருக்கலாம், நல்ல பலன் உண்டு. 3ல் இருக்கலாம், நல்ல பலன் உண்டு. 4ல் இருக்கலாம், நல்ல பலன் கட்டாயம் கொடுப்பார். 5ல் இருக்கலாம், 6ல் இருக்கக்கூடாது, 7லையும் இருக்கக்கூடாது, 8லையும் இருக்கக்கூடாது. துலாத்தில் நீசமாகலாம், நல்ல பலன் கட்டாயம் கொடுப்பார் சுக்கிரனுடைய வீடுங்கிற அடிப்படையில். அடுத்து இங்கே விருச்சிகத்தில் இருக்கலாம். விருச்சிகத்தில் இருக்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும். தனுசில் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். 12ல் 7ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சால் மேரேஜ் இல்லை, மேரேஜ் டிலே. இங்கே சுக்கிரன் வந்துட்டு நல்லா இருந்தால் மேரேஜ் கிடைக்கும், இல்லைனா அதுவும் மேரேஜும் கிடையாது. இங்கே சூரியன் 12ல் மறைவது தவறு. இங்கே 9 நீசமானாலும் திரிகோணத்தில் அமர்வாருங்கிற அடிப்படையில் நல்ல பலன் கட்டாயம் உண்டு. அடுத்து செவ்வாய் லக்னத்தில் இருக்கக்கூடாது, மீனத்தில் இருக்கலாம். 3க்கும் 11க்கும் அதிபதியாகி 3க்கும் 10க்கும் அதிபதியாகி இங்கே 2ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். 3ல் இருக்கிறது சிறப்பு, கட்டாயம் 3ல் இருக்கலாம். 3ல் ஆட்சியாகிற செவ்வாய் நல்ல பாவம், நல்ல பலனை கட்டாயம் கொடுக்கும். அடுத்து ரிஷபத்தில் இருக்கலாமா? இங்கே 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுவாருங்கிற அடிப்படையில் நல்ல பலனை கட்டாயம் கொடுக்கும். 5ல் இருக்கலாமா? இங்கே 5ல் இருப்பது புத்திர தோஷத்தை கொடுப்பார். அதனால் இங்கே 5ல் இருக்கிறதும் சிறப்பில்லை. 6ல் நீசம் அடைவார். இந்த லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 6ல் செவ்வாய் நீசமடைஞ்சு இருப்பதும் நல்ல பலனை கட்டாயம் கொடுக்கும். 7ல் இருக்கக்கூடாது, 8லையும் இருக்கக்கூடாது, 9ல் இருக்கலாம். 3ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வாருங்கிற அடிப்படையில் நல்ல பலன் கட்டாயம் இருக்கும். 10ல் இருக்கலாம், எந்த விதமான பெரும் பாதகத்தை கட்டாயம் செய்ய மாட்டார். எனவே இங்கே லக்ன வலு பாதகமோ மாரகமோ லக்னத்துடைய வலு மிகவும் முக்கியம். அதனால் லக்னத்துடைய வலுவை வச்சே நமக்கு வந்துட்டு ஜாதகருக்கு பாதகம் நடக்குமா மாரகம் நடக்குமாங்கிறத இருக்க முடியும். இங்கே 10ல் செவ்வாய் 10 குடையவங்கிற அடிப்படையில் 10ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. இங்கே 3ல் இருந்தால் கூட சகோதர விஷயங்களில் ஒரு சில குறைபாட்டை கொடுக்குமே தவிர 10ல் இருக்கிறது மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும். 11 தனுசு வீட்டில் 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 12ல் மறைவது இங்கே 10ஆம் அதிபதி 12ல் மறைகிறாருங்கிற அடிப்படையில் இங்கே செவ்வாய் மறைஞ்சு உச்சமாவார், 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வார். இங்கே 12ல் மறைஞ்சாலும் இங்கே லக்ன திரிகோணாதிபதி சம்பந்தம் பெற்று இருப்பது நல்ல பலனை கட்டாயம் தரும். அடுத்து கேது லக்னத்தில் இருக்கலாம், நல்ல பலனை கொடுக்கும். 2ல் அமரலாம், நல்ல பலன் உண்டு. 3லும் அமரலாம். மேசத்தில் அமர கேது நல்ல பலனை கொடுப்பார். ரிஷபத்திலையும் அமரலாம். மிதுனத்தில் அமரக்கூடாதுங்க. 5ஆம் இடத்துல ராகு அமருவது கட்டாயம் நல்ல பலன் இல்லை. 6ல் கேது 6ல் அமர்வது இங்கே ஒரு வகையில் நல்ல பலனை கொடுக்கும். ஆனாலும் திசை வராமல் இருப்பது நல்லது. அந்த திசை வந்தாலும் லக்ன யோகாதிபதியின் தொடர்பையோ இணைவையோ பெற்று தான் திசை வரணும். இல்லைன்னா அந்த 6ஆம் இடத்துக்கு கெடுபலன்னு கட்டாயம் கொடுப்பாரு. 6ஆம் இடத்து பலனை குறைப்பாருன்னு எடுத்துக்கக்கூடாது. 6ஆம் இடத்து பலன் 6ஆம் இடத்துல இருக்கிற திசை வரும்பொழுது 6ஆம் இடத்து பலன் கட்டாயம் நடக்கும். 7ல் இருக்கலாம், நல்ல பலன் உண்டு.
8ல் இருக்கலாமா? இங்கே 8ல் வந்துட்டு ராகுக்கு கேது இருக்கலாம். கட்டாயம் வந்துட்டு ஒரு சுபருடைய தொடர்பை வாங்கணும். இங்கே துலாத்தில் இருக்கிறது சிறப்பு, விருச்சிகத்தில் இருக்கலாம் சிறப்பு, தனுசில் இருக்கலாம் சிறப்பு, மகரத்துலேயும் இருக்கலாம் சிறப்பு. அடுத்து இந்த லக்னத்துக்கு குரு கடுமையான மாரகாதிபதி. இவர் வந்துட்டு லக்னத்தில் இருக்கலாம். லக்னத்தில் இருந்தால் ஒரு சில சூழ்நிலைகளில் 2ஆம் திருமணத்தை பண்ணி வைக்கிற தன்மையில் வந்துடுவார். எனவே லக்னத்தில் இருக்கிறது ஜாதகருக்கு பெரிய கெடுபலம் தராது. அடுத்து மீனத்தில் குரு, 2ல் குரு சுபகிரகம் நல்ல அமைப்பை கட்டாயம் கொடுக்கும். இங்கே லக்னாதிபதி வலு இருக்கணும். லக்னாதிபதி அஷ்டமாதிபதி வலுவை கணக்கெடுத்து இங்கே மாரகாதிபதியோடைய தன்மை நம்ம கணக்கிடணும். இங்கே 2ல் இருக்கிறது நல்ல பலன் கட்டாயம் உண்டு. 3ல் இருக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். 3ல் இருந்தால் 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவாருங்கிற அடிப்படையில் நல்ல பலன் உண்டு. 4ல் இருக்கிறதும் இங்கே 2 11 கூடவன் 4ல் அமர்வது நல்ல பலன் கட்டாயம் உண்டு. 5ல் அமரலாம் சிறப்பு. 6ல் உச்சமாகக்கூடாது. 6ல் உச்சமானால் கட்டாயம் வந்துட்டு குடும்பாதிபதி லக்னத்துக்கு 6ல் மறைங்கிற அடிப்படையில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பொருளாதார பிரச்சனை, திருமண லேட்டு, புத்திர தாமதம் இது போன்ற அமைப்பு கொடுப்பார். 6ல் இருப்பது நல்ல நிலைமை அல்ல. இங்கே குடும்பஸ்தானத்தையே பார்த்தாலும் தாமதங்கிற அடிப்படையில் ஒரு சில கெடுபலன்களையும் சேர்த்தியே கொடுப்பார். குடும்பாதிபதி 6ல் மறைவது 11ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 11ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ல் மறைஞ்சு இங்கே லக்னத்துக்கு 6ல் மறைகிறாருங்கிற அடிப்படையில் தன்னுடைய 9ஆம் பார்வையிலேயே மீனத்தை பார்த்தாலும் இங்கே வந்துட்டு இளமையில் வந்துட்டு நிறைய பொருளாதார கஷ்டத்தை கட்டாயம் கொடுப்பாருங்க. 6ல் இருப்பது அவ்வளோ பெரிய நல்ல பலன் இல்லை. 7ல் இருக்கலாம் நல்ல பலனும் உண்டு. 8ல் இருக்கலாமா? இங்கே 2 11 கூடிய கிரகம் 8ஆம் இடத்தோடு மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வாருங்கிற அடிப்படையில் இங்கே 8ல் இருக்கின்ற குரு வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு நல்ல பலனை கொடுப்பாரு. ஏன்னா இங்கே வந்துட்டு 11ஆம் அதிபதி 2 11 கூடிய மாரகாதிபதி 8ல் அமர்வது நல்ல பலன் உண்டு. கட்டாயம் 8ல் குரு இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை வளர்த்திடுவார். ஆயுளில் எந்த விதமான குறையும் வைக்க மாட்டார். எனவே இங்கே 8ல் கன்னியில் குரு இருக்கலாம். ஏன்னா குரு வந்துட்டு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்த்து வலுப்படுத்துவார். குடும்பஸ்தானத்தையும் சொத்து சுகஸ்தானத்தையும் வலுப்படுத்துவார். எனவே 8ல் அமரலாம். ஆனாலும் ஒரு 25% கெடுதல் உண்டு. ஏன்னா ஆதிபத்திய ரீதியாக ஒரு கிரகம் 8ல் மறைஞ்சால் கெடுபலன் குறைவாகவோ அதிகமாகவோ கட்டாயம் நடக்கும். இங்கே குரு வந்துட்டு 11ஆம் வீட்டுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் இருப்பது கட்டாயம் சுபபலனை கொடுக்கும். அடுத்து துலாத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். துலாத்தில் இருக்கிறது மிக மேன்மையான அமைப்பு. விருச்சிகத்தில் அமர்வதும் ரொம்ப சிறப்பான அமைப்பு. 11ல் இங்கே ஆட்சி தனிச்சு ஆகிறது நல்ல பலன் இல்லை. நல்ல பலனை கட்டாயம் கொடுக்கும். கொஞ்சமாக கொடுக்கும். அதே நேரத்தில் கெட்டு பலனை வாரி கொடுக்கும். ஒரு 8 வருஷம் பிரித்து விட்றோம் ஜாதகரை. லக்னம் வலு இருந்தால் தப்பிக்கலாம். இல்லைன்னா இங்கே கட்டாயம் வந்துட்டு 11ல் இருக்கிற குரு லாபத்தை கொடுக்குறாரோ இல்லையோ கடுமையான துன்பத்தை கொடுக்குறார். உடல் உறுப்பில் குறை, ஆப்ரேஷன், கடுமையான நோய் இது போன்ற அமைப்பை கட்டாயம் கொடுக்குறார். அடுத்து மகரத்தில் இருந்தால் நல்ல வேலை அமைப்பு கொடுக்குறாரு. தூர தேசத்துக்கு நவுத்துறாரு. ஆனாலும் இங்கே குரு சுபகிரகம் 12ல் மறைவது நன்மை குறைவான அமைப்பில் நன்மை கொடுப்பார். எனவே இன்றைக்கி கும்பலக்னத்துக்கான கிரக நிலையை பார்த்தோம். எங்கே இருந்தால் என்ன பலன்னு பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.